நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். பத்திரிகையாளரும் கலைஞர் தொலைக்காட்சியின் நிறுவனத்தின் செய்தி ஆசிரியருமான தோழர் ப. திருமாவளவன் எழுதிய வைக்கம் வீரரும் ஜெயமோகனின் கயமும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க நூலை வெளியிட வந்துள்ள இந்தியாவிற்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வரும் திராவிட மாடல் அரசின் அமைச்சர் பெருமக்கள், பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர், காஞ்சிபுர வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஐயா தாமு அன்பரசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்க வந்துள்ள காசந்தர் கழக காஞ்சி கழக மாவட்ட செயலாளர் அவர்களையும், மாநில மாணவரணி திமுக செயலாளர் CVMP எழிலரசன் அவர்களையும், காஞ்சிபுரம் மாவட்ட தெற்கு மாவட்ட துணை செயலாளர் செல்வம் MP அவர்களையும், காஞ்சி மாநகர மேயர் திருமதி மகாலட்சுமி யுவராஜ் அவர்களையும், காஞ்சி மாநகர கழக செயலாளர் CKD தமிழ்ச்செல்வன் அவர்களையும், இறுதியாக நன்றியுரையாற்ற வருகை தந்துள்ள நண்பர் PNS பாண்டியன் அவர்களையும், இந்நிகழ்வை மிக சிறப்பாக வடிவமைத்து ஒழுங்கமைத்திருக்கின்ற வெளியீட்டு விழா குழு நண்பர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்தியாவின் முதல் மனித உரிமை போராட்டம் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் வைக்கம் போராட்டத்தை. அந்த வைக்கம் நூற்றாண்டும் கலைஞர் நூற்றாண்டும் தமிழகத்தில் ஏறக்குறைய ஓராண்டுகளாக சிறப்புற நடைபெற்று வருகிறது. அந்த வைக்கம் போராட்டத்தை கொச்சைப்படுத்தி நீண்ட காலமாக பார்ப்பனர்களும் சாதி வெறியர்களும் திராவிட இயக்கத்திற்கு எதிரிகளும் தொடர்ந்து பல்வேறு தளங்களில் அவதூறு செய்து வருகிறார்கள். இதன் நோக்கம், வைக்கம் போராட்டத்தில் பெரியாரை கொச்சைப்படுத்துவதின் நோக்கம், தொடர்ந்து திராவிட இயக்கத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கே எதிராக நிறுத்துவதின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். இந்தியாவெங்கும் தலித்துகளையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் செங்குத்தாக அவர்கள் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிளவுபடுத்தி வெற்றி கண்டு விட்டார்கள். அதன் உச்சதோற்றமே இந்தியாவை அவர்கள் பார்ப்பனர்களும் பனியாக்களும் கோலோச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த பிளவு அரசியல் நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு, நடக்கவே முடியாத அளவிற்கு இங்கு திராவிட அரசியலும் திராவிட இயக்கமும் திராவிட எழுத்தாளர்களும் இடைவிடாது போராடி கொண்டிருப்பதின் ஒரு விளைவுதான் தோழர் ப. திருமாவளவன் இந்த நூலை எழுதி வெளியிட்டிருப்பது என்ற வகையில் இந்த நூலை வெளியிட்ட பதிப்பகத்தின் சார்பில் எனது வரவேற்புரையை இத்துடன் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.